ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உலகத்தில் வாழும் அனைத்து முஸ்லீம் சமூகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்மளுடைய லண்டனில் ஹஜ் பெருநாள். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் தொழுகைக்காக தயாராக கிளம்பி போயிட்டுருக்குறோம். பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய அதிரை சகோதரர்கள், நண்பர்கள் எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க. மாஷா அல்லாஹ். வழக்கமாக இன்றைக்கி ஹஜ் பெருநாள் நம்மளுடைய நண்பர்களோடு போயிட்டுருக்குறோம். ஷக்கீர், அல்தாஃப், அபுதாஹிர், அஸ்லாம், அப்துல்லா, ஜஃப்ரான். மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாகிக்குது. என்ன தான் இருந்தாலும் லண்டனில் ஹஜ் பெருநாள் இருந்தாலும் அந்த ஊரில் உள்ள ஒரு வைப்பு இருக்காது. ஊரில் வந்து வேறு மாதிரி எப்போதுமே இருக்கும். ஹஜ் பெருநாள்னு சொன்னால் அது வேறு லெவல் தான். என்ன தான் இருந்தாலும் ஊரில் ஸ்பெஷல் தான். எந்த நாட்டில் நம்ம ஊரை விட்டு போனாலுமே நம்ம ஊரில் உள்ள ஹஜ் பெருநாள் மாதிரி வராது. இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம் நம்ம ஈதுடைய திடலை நோக்கி. இங்கேருந்து நடந்து போயிட்டு கொஞ்சம் பஸ் எடுத்து அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் ஈத் கிரவுண்டுக்கு. மாஷா அல்லாஹ் இன்றைக்கி வெதரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. லண்டன் வெதரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. பட் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நல்லபடியான ஒரு வெதர் இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ஊரில் போகிற மாதிரி நம்மளுடைய வெள்ளை வேட்டி சட்டை எல்லாம் போட்டு வர்றோம். நம்ம அப்தாயிரு எப்படி இருக்கிறியா? மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பிறகு எல்லாருக்கும் தொழுது முடிச்சுட்டு நம்மளுடைய அதிரை நண்பர்களோட ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று எடுக்கலான்னு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய ஜஃப்ரான், அல்தாஃப், அது மாதிரி அப்துல்லா, அபுதாஹிர், அஸ்லாம், அபுதாலிப் எல்லாம் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பஸ் ஸ்டாப்க்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற போகிறோம். என்ன சரி, எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கள். பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். என்ன அப்துல்லாலிப் வெக்கப்படுறீங்க? எல்லாம் போகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் இதோடைய தடலை நோக்கி போயிடுவோம். அங்கே போயிட்டு 9 மணிக்கு தொழுவோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 9:20 ஆச்சு. நான்லாம் டிலே பண்ணலை. நம்ம ஆன் டைமுக்கு நின்றுவோம் இன்ஷா அல்லாஹ். மண்டபத்தில் எல்லா மக்களுக்கும் ஒரு ஈத் முபாரக் சொல்லிடுங்க அக்கா. மக்களுக்கு, உலகத்துக்கு மக்களுக்கு, எல்லா மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் இன்ஷா அல்லாஹ். பஸ்ஸில் ஏற போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பஸ்ஸில் ஈதுக்காக கூட்டம் நிறைஞ்சு போயிடுது. எல்லாரும் ஈதடி நடுத்தலையில் நோக்கி போயிட்டுருக்குறாங்க. எல்லா மக்களும் போயிட்டுருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் திடலை நோக்கி ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆமாம், பெண்களுக்கும் தனித்தனியாக இடம் ஒதுக்கீடு செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த அல் ஹிதாயா ப்ரைட் அண்ட் மாஸ்க் கமிட்டி. أما بعد فاتقوا الله عباد الله حق التقوى وراقبوه في السر والنجوى. My dear brothers and sisters, we begin by praising and thanking Allah. நம்மளுடைய மக்கள் தொழுதுட்டு சந்தோஷமாக இருக்கிற ஒரு தருணத்தில் தான் இப்போ எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன். தொழுகை முடிஞ்சிருச்சு. தொழுகை முடிச்சுட்டு பயான் நடக்கிறாங்க. ஆமாம், அதான் தொழுகை முடிஞ்சு பயான் செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு 5000ன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட சனங்கள் மக்கள் வந்துருக்கிறாங்க. பயான் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கலைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, நான் தொழுவ வரையில் சரியான வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் அப்பா இருக்குது, மழை தூறல் போடுது. மக்கள்லாம் அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இந்த ஈத் திடலில் பிறநாளைக்கு எப்போதுமே அந்த மாதிரி கடைகள் போடுவாங்க. டேட்ஸ் கடைங்க, பழங்கள், கிட்ஸுகளுக்காக அப்படியே இது போடுவாங்க.
அப்படியே கிட்ஸுகளுக்காக விளையாடுறதுக்காக அந்த பலூன் இதெல்லாம் வச்சு எப்போதுமே ஒவ்வொரு பிறநாளைக்குமே சிறப்பாக செஞ்சுருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹிதாயா குரடன் கமிட்டிக்கு தான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அல்லாஹ்வுடைய கிருபையில் தொழுகை முடிச்சுட்டு எல்லாரும் ஒருவர் முசாபா செய்கிறாங்க. மழையும் வேறு தூரிக்கிட்டு இருக்குது. மக்களே எவ்வளவு கூட்டம்! மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லாரும் தொழுகை முடிஞ்சிட்டு கலைஞ்சி ஒருவர் முசாபா செய்கிற நேரத்துக்காக எல்லாரும் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லா மக்களும், உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களும், சிரியா, சோமாலியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா, இப்படி உலகத்தில் வாழ அத்தனை மக்களும் இந்த தடலை கூடி நிற்கிறாங்க. அதிரை நண்பர்கள் எல்லாரும் வந்து மழைக்காக வந்து ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் மாஷா அல்லாஹ் எல்லாரும் ஒருவர் முசாபா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் எல்லாரும் அதெல்லாம் பண்ணோம். நீ போப்போ அஃப்ரீத்து வந்து நம்ம அஃப்ரீத்து புதுத்துறை எல்லாருக்கும் வந்து பிறநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பிறநாள் வாழ்த்துக்கள். உங்க பேரு? ஷக்கீல். ஷக்கீர். நீங்க அதெல்லாம் பண்ணணுமா? அதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, எல்லாருக்கும் பிறநாள் வாழ்த்துக்கள். பிறநாள் வாழ்த்துக்கள். ஆமா, ஓகே. மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே அதெல்லாம் பண்ணதான். என்னதான் 10,000 பேர் 20,000 பேர் இருந்தாலே நம்ம அதிராமட்டம் தனியா தெரியுவாங்க. ஆமா, அதிராமட்டத்தை வந்து மக்களோட பார்த்துட்டாலே ஒரு சந்தோஷம் தான். அன்சரியாக்கா என்ன நல்லா இருக்கிறீங்களா? வாங்க. வலைக்கம் சமீராக்கா, என்ன நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நல்லா சார். அது சரி, மக்களுக்கு வந்து ஒரு பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. I wish everybody have happy and successful Eid ul-Adha wishes for you. Okay. அனைவருக்கும் இனிய ஈத் நல்வாழ்த்துக்கள். ஓகே காக்கா, இன்ஷா அல்லாஹ். தகப்பல் அல்லாஹு மின்ஹா வ மின்கும். ஓகே, அன்சரியாக்கா இன்ஷா அல்லாஹ். அதாவது மக்களுக்கு வந்து பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சரிங்களா எல்லாருக்கும்? அதே மாதிரி நீங்க இந்த ஹஜ் பிறனா வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஊருக்கு பொறுத்த வரைக்குமா, இல்ல லண்டன்ல எப்படி இருக்குது, ஊர்ல எப்படி இருக்குது? உங்களுக்கு இது எத்தனாவது பிறனா? இது நமக்கு ஒரு 10-15வது பிறநாள் ஆகிங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஹஜ் பிறநாள் வாழ்த்து சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஹஜ் பிறநாள் வாழ்த்து. அங்க பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஹஜ் பிறநாள் வாழ்த்துக்கள் தம்பி. இன்ஷா அல்லாஹ். எல்லாம் இங்கேயும் நல்ல விதமா தான் இருக்குது, ஊர்லயும் எல்லாம் சிறப்பா தான் இருக்குது. உலகம் பூரா சிறப்பா நடந்துகிட்டு தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மக்களுக்கும் துஆ செய்யுங்க, இந்த ஹஜ் பிறநாள் வந்து சிறப்பா அமையண்டு. அங்க பார்த்து இன்ஷா அல்லாஹ் சிறப்பா அமைஞ்சிருச்சு. இனி வர்ற காலங்களும் எல்லாம் சிறப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இருக்குதாண்ணா பேச சொல்லலாம்ப்பா? பேச சொல்லுங்க காக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஈத் முபாரக். அதாவது நீங்க இந்த லண்டன்ல உங்களுக்கு வந்து பிறநாள், இந்த ஊர் லண்டனை பொறுத்த வரைக்கும் உள்ள பிறநாள் எப்படி வித்தியாசம் இருக்குது, ஊருக்கு எப்படி வித்தியாசம் இருக்குது, அதே மாதிரி இது உங்களுக்கு எத்தனாவது பிறநாள், நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? லண்டன்ல இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10வது 11வது பிறநாள். ஓகே. ஊர்ல உள்ள பிறநாள் தான் பிறநாள். என்ன இங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் தானே. அது சரி. ஆனா லண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களோட பார்க்கையில உங்களுக்கு வந்து அந்த ஊருடைய ஃபீலிங் இருக்காது கண்டிப்பா. ஏன்னா நம்ம மக்கள் அதிகமாக அங்கே வந்து கூடுறதுனால நம்ம வந்து மாஷா அல்லாஹ் நம்ம ஊர் மாதிரி எங்க ஃபீல் பண்றோம். ஓகே. பட் இருந்தாலும் அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நோம்பு நேரம் நோம்பு பெருநாள்லாம் பார்க்க முடியுது. சரி. சும்மா கூட நம்ம மக்களை பெருசாக பார்க்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க அங்கே வேலையினால பக்கத்துல இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். பிறநாள் வாழ்த்துக்கள். தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும். சக்கீரே, மக்களுக்கு வந்து பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஈத் உல்-அத்ஹா முபாரக் எவ்ரிஒன். என்ன சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு லண்டன்ல இது எத்தனாவது பிறநாள், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஊருக்கு உள்ளதும்
லண்டனில் உள்ளதும் எப்படி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இது 4வது பிறந்தநாள் எனக்கு, ஹஜ்ஜி பிறந்தநாள். ஊரில் உள்ளது இங்கே என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஊரில் உள்ளது வந்து பசங்க எல்லாம் ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமாக அப்படி ஜாலியாக போவோம். ஹஜ்ஜி பிறந்தநாள் முடிச்சிட்டா எல்லாம் ஒன்றா கூடுது. இங்கே என்னென்னா இங்கேயும் பசங்க எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம ஊர்லேயும் பசங்க வந்துட்டாங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இங்கேயும் சந்தோஷமாக இருக்குது. எப்போ அங்கேயும் இருக்க மாதிரி இங்கேயும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம். சக்கீர் வந்து மக்களுக்கு வந்து அதாவது அவருடைய ஃபீலிங்ஸை காட்டினாரு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் துவா ரொம்ப செய்யுங்க. சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் வாழ்த்துக்கள். அல்தாஃபே, அல்ஹம்துலில்லாஹ், மக்களுக்கு வந்து பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு லண்டனில் இது எத்தனாவது பெருநாள், நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, ஊருக்கும் லண்டனுக்கும் எப்படி வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? அல்ஹம்துலில்லாஹ், இப்போ வந்து வருஷம் பெருநாள் இப்போ யூகேல வந்து நல்லபடியாக இது எல்லாருமே நண்பர்களோட தான் கொண்டாடுறோம். வந்து நல்லா இருக்குது. எல்லாருக்கும் ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அல்தாஃப் வந்து ஒரு சிம்பிளான இதை வந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? முகமது அஸ்வர். நீங்கள் எந்த ஊர்? கேரளாவில் போனது, சென்னையில் வளர்ந்தேன். வளர்ந்தனா சென்னையில் தான். சரி சரி. அதாவது மக்களுக்கு வந்து உங்களுடைய பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த லண்டனில் உங்களுக்கு எத்தனாவது பெருநாள், உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆகுது? அதாவது ஊருக்கும் இங்கேயும் என்னதான் இருந்தாலும் வந்து ஊரில் வந்து ஒரு வேறு லெவலு, என்ன லண்டன் அமெரிக்கா ஜப்பான் போனாலும் வேறு லெவல் ஆகிக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படி தோணுது? இங்கே பசங்கள்லாம் இருக்கிறாங்க, மக்கள் நம்ம தமிழ் மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து என்னோட 4வது பெருநாள் ப்ரோ. இது 4வது பெருநாள். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஊரில் கூப்பிட்டு தான் இருக்கேன். வா, 4 பெருநான்றது 4 வருஷம். அதாவது இது வந்து ஹஜ்ஜி பெருநாள் 4வது, கரெக்டுங்களா? ஆனால் ஒரு தடவை நம்ம இங்கே இருக்கும்போது இந்த தடவை ஊருக்கு போகலாம், இந்த தடவை 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் எப்போவுமே நம்ம லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் எல்லாருமே பார்க்குறோம், வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், அதோட பெருநாள் முடிஞ்சிடும். பட் எல்லாத்தையும் ஊர் மிஸ் பண்ணுவோம் நம்ம. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து மக்களுக்கு ஒரு வாழ்த்தோன்னு சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லா தமிழ் மக்களுக்கும் ஈத் முபாரக். இது இல்லாதா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் பாய். ஈத் முபாரக் பாய். உங்கள் பேர்? என் பேர் சைன் மாலிக். நீங்கள் எந்த ஊர் பாய்? சென்னை. சென்னை. ஓகே பாய். உங்களுக்கு வந்து இந்த லண்டனில் எத்தனாவது பெருநாள், நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? ஊருக்கும் இங்கேயும் உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சும்மா சொல்லுங்கள் மக்களுக்கு. நான் லண்டன் வந்து இது வந்து என்னோட 3வது வருஷம். இது ஆக்சுவலி 3வது இது பக்ரீது. ஹாப்பியாக தான் இருக்குது எல்லாமே. என்ன ஒன்று, ஃபேமிலியை நம்ம தனியாக ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கிறது வந்து அது ஒரு லைட்டாக அது ஒரு மட்டும் தான் ஒரு ஃபீலிங். மற்றபடி எல்லாமே ஓகே தான். மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ஓகே தான். என்னதான் இருந்தாலும் இந்த ஊரில் கொஞ்சம் அந்த வைப் இருக்காது. ஊரில் நம்ம எப்படி நம்ம சின்னதாக பண்ணாலும் அது ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்காது. மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு வந்து ஒரு பெருநாள் வாழ்த்து சொல்லியிருக்கேன். ஈத் முபாரக். எல்லாருமே பார்த்து வீட்டில் வெளியே ஃபேமிலி எல்லாரும் கூட நல்லா தான் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம் பாய். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பாய். வலைக்கும் சலாம். ஈத் முபாரக். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஈத் முபாரக் பாய். உங்கள் பேர்? என் பேர் முகமது அலி. நீங்கள் எந்த ஊர் பாய்? நான் வந்து சென்னை. சென்னை. இங்கே எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் இங்கே 19 வருஷமாக இருக்கிறேன். 19 வருஷமா இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த லண்டனுடைய அதாவது இந்த பெருநாள் வந்து எத்தனாவது பெருநாள், அதாவது உங்களுக்கும் இந்த லண்டன்லையும் ஊர்லேயும் லண்டன்லையும் வந்து எப்படி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் டிஃப்ரெண்ட் பண்ணுறீங்க? மக்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அதனுடைய நான் வந்து நினைக்கிறேன், நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. இது இங்கே ரொம்ப மொஹபத்தாக இருக்கிறோம். தமிழர்கள் எல்லாம் அரவணைச்சிக்கின்னு ஒன்னோட ஒன்று இணைந்து இருக்கிறோம். எந்த ஒரு இதுலேயும் ஒற்றுமையாக நம்ம இணைந்து இங்கே சமூகத்தில் காட்டுறோம். இங்கே இப்போ நம்ம தமிழ் பள்ளின்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க, அல் ஹிதாயா. அல் ஹிதாயா. மாஷா அல்லாஹ். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஊரில் தான் வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாம் நம்ம எல்லாம் இணைஞ்ச சகோதர தத்துவங்களாக ரொம்ப மொஹபத்தாக இந்த ஈத்துல் ஃபித்ரை நம்ம கொண்டாடுறோம். ஓகே பாய். ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு வந்து ஒரு பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஓகே பாய். ரொம்ப சந்தோஷம் பாய். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. உங்களுக்கு வந்து இந்த லண்டன் வந்து எத்தனாவது பெருநாள்? 2வது பெருநாள். 2வது பெருநாள். சந்தோஷம். அதாவது இந்த லண்டனுடைய பெருநாளுக்கும் ஊருடைய பெருநாளுக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? லண்டனுடைய பெருநாள் பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பாதிக்க வந்திருக்கோம். இங்கே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இருந்தாலும் ஓகே, என்ன பண்ணுறதுல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஊர் தான் நமக்கு எப்பவுமே பெட்டர். ஊர் தான் ரொம்ப சந்தோஷமா பசங்களோட ஜாலியாக சந்தோஷம் இருக்கிறது, ஃபேமிலியோட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு.
அதாவது ஊர்ல வந்து ஃபேமிலி பசங்கள்லாம் இருக்கிறத மிஸ் பண்றீங்க. இருந்தாலும் வந்து இங்க வந்து லண்டன்ல நம்ம பசங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த ஃபீல் வந்து மேட்ச் ஆயிருது, ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து கொஞ்சம் பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. உலகத்தில் வாழும் அனைவருக்கும் ஈத் முபாரக். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அபுதாயிர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னதுக்கு. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலையிலே இது மாதிரி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பெருநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும், ஈத் முபாரக், தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும். அதாவது நம்ம காக்கா வந்து இம்தியாஸ் காக்கா, அதாவது நம்ம ஆஸ்பத்திரி காக்கா வந்து ஒரு 20-25 வருஷமா நம்ம லண்டன்ல இருக்கிறாங்க. நம்மளுடைய அதாவது பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் லண்டன்ல உள்ள பெருநாக்கு ஊர்ல உள்ள பெருநாக்கு. ஆனா காக்காவுடைய ஃபீலிங்ஸை நம்ம கேட்போம். காக்கா, அதாவது நீங்க 20 வருஷமா கிட்டத்தட்ட லண்டன்ல இருக்கிறீங்க. அப்போ வந்து ஃபேமிலியோட குடும்பத்தோட தான் இருக்கிறீங்க. முன்னாடி பேச்சுலர்ஸா இருந்த ஃபீலிங்ஸும் இப்போ ஃபேமிலியா வந்த பிறகு இந்த லண்டன்ல உள்ள ஃபீலிங்ஸ் எப்படி காக்கா இருக்குது? ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன். அல்ஹம்துலில்லாஹ், நான் கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமாக அங்கே இருக்கிறேன். முன்னாடி பேச்சுலர் லைஃப்பில் தான் இருந்தேன். இப்போ ஒரு 6 வருஷமாக அங்கே வந்து ஃபேமிலியோடு இருக்கிறேன். ஆனால் பேச்சுலர் இருக்கும் பொழுதும் அதாவது நம்ம ஊர் மக்களோடு இருந்ததுனால அந்த ஃபீலிங் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது இப்போது. பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எப்படின்னா நம்ம ஃபேமிலியோடு இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, பிள்ளை குட்டியோடு நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன நான் இருக்கிற பகுதி வந்து நம்ம ஊர் மக்களுடைய மாகுல் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஒரு அதாவது லோன்லினஸோ அந்த ஹோம் சிக்கு இதெல்லாம் இருக்காது. மற்ற நாடுகள் எப்படின்னு தெரியாது. லண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதி வந்து வாக்கபிள் தான், எல்லாமே நடந்தே போய் நம்ம மக்களை பார்த்துட்டு வந்துடலாம். அதனால அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது லண்டனை பொறுத்த வரையும். ஓகே அக்கா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து லண்டனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா எங்கெங்கே இருக்கிறாங்க. ஆனால் லண்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் வந்து, அதாவது நமக்கு வந்து அந்த லோன்லியாக இருக்கிறது ஃபீல் ஆகலை, அந்த பேச்சுலராக இருக்கிறது தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு தமிழ் மக்கள் இந்த இடத்துல குரோய்டன், அதாவது லண்டனில் எஸ்பெஷலி குரோய்டன் பகுதியில் அதிகமான தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில பகுதிகள் இருக்குது, ஈஸ்டாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த குரோய்டனில் வந்து தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால பேச்சுலருக்கும் சரி ஃபேமிலி மக்களுக்கு சரி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியலை. அதனால இனி வரக்கூடிய நாளில் இன்ஷால்லா இது போல சந்தோஷமா எல்லா மக்களும் நல்லபடியா பெருநாள் கொண்டாட அல்லாஹ் அருள் புரியணும் இன்ஷால்லா. ரொம்ப சந்தோஷம். காக்கா நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு. காக்கா வந்து ஒரு 6 மாசமாச்சு லண்டன்ல. அதாவது உங்களுக்கு வந்து இது முதல் பெருநாள். நீங்க வந்து எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க? அதாவது நம்ம ஊர்ல வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பெருநாள், இங்க வந்து இங்கேயும் நடந்ததா சந்தோஷமா தான் இருக்குது. எல்லாருமே வந்து சொல்றாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல பண்ணு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? என்ன மாதிரி நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம ஊர் ஆட்கள் எல்லாமே ஹாப்பியா இந்த கிரவுண்ட்ல தொழுகிறது அஜி பெருநாள் சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், ரொம்ப சந்தோஷம் காக்கா இருந்தது. மக்களுக்கு வந்து ஒரு பெருநாள் வாழ்த்து சொல்லுங்க. எல்லாருக்கும் ஈத் முபாரக். வலைக்கும் அஸ்ஸலாம். தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும். அதாவது இந்த லண்டன்ல நீங்க எத்தனை வருஷம் இருக்கிறீங்க? உங்களுக்கு இது வந்து எத்தனாவது பெருநாள்? அதாவது ஊருடைய பெருநாக்கும் லண்டனுடைய பெருநாக்கும் நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களுக்கு தோணுது? நான் இங்கே வந்து 20 வருஷம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 19 பெருநாவை சந்திச்சிருக்கிறேன். 19 பெருநாள் கிட்ட சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம ஊர்லேருந்து தாய் பிள்ளைகளோட கொண்டாடுறது வந்து அது ஒரு சால சிறந்தது. இங்கே இருக்கிறோம்னா இருக்கிற நண்பர்களை தான் கூட இருக்கிறவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்துக்கிட்டு பழகிக்கிட்டு இப்படி நம்ம இங்கே பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஊரோட ஒரு குர்பானி கொடுத்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, மனைவி மக்களோட இருந்துக்கிட்டு அண்ணன் தம்பி தங்கச்சி மாமே மச்சான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அது வேறு. இங்கே வாழ்கிற லைஃப் வந்து மிஷின் லைஃப் எல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் தொழுதோம், பெருநாள் கொண்டாடணும். இப்போ வீட்டுக்கு போவோம், கூட்டணியாக இருந்து எல்லாம் பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். அதுதான் இதுதான் முக்கியம். இதுதான் லண்டன் பெருநாள். எல்லா மக்களுக்கும் சலான் சொல்கிறேன். நீடோடி எந்த குறையும் இல்லாமல் நீடோடி நல்லபடியாக வாழணும். எல்லா மக்களுக்கும் அல்லாட்ட துவா செய்யுங்க. மறுமையில் எல்லா மக்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கிற மாதிரி துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் கஷ்டங்களை லேசாக்கி வைப்பானாக. ஆமீன். அதே மாதிரி நம்ம இஸ்லாத்து மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் எல்லா மக்களும் கை கால் சோத்தோடு இருக்கிற மக்கள் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள்கிட்ட வறுமை செல்வங்கள் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சமாவது ஏழை மக்களுக்கு கொடுத்து பழக கற்றுக்கொள்ளுங்க. இது என்னுடைய அல்லாஹ்னுடைய கட்டளை. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய எனக்கு எட்டுனதை நான் சொல்றேன். எனக்கு எட்டுனதை நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஏன்னா இறைவன் மிகப்பெரியவன். யாருக்கு மௌத்து எப்போ என்னன்னு யாருக்கும் தெரியாது.
இருக்க மட்டும் வாழ்ந்துட்டு சந்தோஷமா மனைவி மக்களுக்கு எந்த குறையில்லாத நல்லபடியா வாழ்ந்துட்டு போறது சால சிறந்தது. ரொம்ப சந்தோஷம் அத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும். சொன்னதுக்கு ஈத் முபாரக். ஈத் முபாரக் அத்தா. ரொம்ப எல்லா மக்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அதிரை சகோதரர்கள் நண்பர்கள். ஒரு பையன் மதுக்கூர் பையன் ஆகிறான், ஒரு ஆள் நாகூர் ஆகிறான். இது கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளை ஜஃப்ரா இன்ஷா அல்லாஹ் செப்டம்பரில். ஆமாம், நம்ம இப்ராஹிம் அக்கா இருக்கிறப்பல சந்தோஷம். இப்ராஹிம் அக்கா இம்தியாஸ் அக்கா மகளோட இருக்கிறாங்க. நம்ம ஃபயாஸு சக்கீரு மகள், இப்ராஹிம் அக்கட மகள். மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நம்மளுடைய லண்டன் வாழ் அதிரை மக்களுக்கு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நல்லபடியாக அமையறதுக்காக இன்ஷா அல்லாஹ். சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும். பாய், உங்கள் பேர் என்ன பாய்? ஹனீஃப் பாய். ஹனீஃப், நீங்கள் எந்த ஊர்? தோப்புதுறை. தோப்புதுறை. பாய் ஹனீஃப் பாய் வந்து தோப்புதுறை. பாய், நீங்கள் வந்து இந்த லண்டனில் வந்து உங்களுக்கு எத்தனாவது பெருநாள்? அதாவது நீங்கள் வந்து இந்த லண்டனுடைய பெருநாளையும் ஊருடைய பெருநாளையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் இது ரெண்டாவது பெருநாள். நோம்பு டைம் தான் ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாள் ஃபஸ்ட் டைம் இது. ஊரில் பெருநாள்னு பார்க்கல ரெண்டாவது பெருநாள். ரெண்டாவது பெருநாள். ஊர்லக்கும் இங்கேயும் பெரிய டிஃப்ரென்ஸ்னால் வீட்டில் ஃபேமிலியோடு இருப்போம், ஒரு பசங்க எல்லாருமே இருப்பாங்க, பெரிய அடி இருக்கும், ஜாலியாக இருக்கும். மஸ்ஜித் போவோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், அது மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம், அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளே எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு ஃபுட்லேருந்து எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. இது ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸான இருக்குது. எல்லா விதமான அனுபவத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகே பாய், இன்ஷா அல்லாஹ் நம்ம பாலஸ்தீன் மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லா மக்களும் முஸ்லீம் மக்களுக்கும் வந்து ஒரு அல்லாஹ் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளை நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். எத்தனை பேரோ கஷ்டப்படுறாங்க முஸ்லீம் மக்கள், பாலஸ்தீன் மக்கள், மற்ற மக்கள்லாம். அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பெருநாளை சந்தோஷமான முறையில் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை வந்து இறைவன் நமக்கு தரணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யலாம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் பாய், நீங்கள் வந்து உங்களுடைய அறிவுரையை கொடுத்ததுக்கு. பாய், உங்கள் பேர் பாய்? ஹசன். ஹசன், நீங்கள் எந்த ஊர்? கமுதி சுந்தரபுரம், மெட்ராஸ் தான். மெட்ராஸ். ஓகே பாய். அதாவது இந்த லண்டனில் வந்து உங்களுக்கு எத்தனாவது பெருநாள் லண்டனில்? அதாவது வந்து 24வது வருஷம் பெருநாள். 24வது வருஷம் பெருநாள். அதாவது ஆல்மோஸ்ட் அப்போ வந்து ஃபேமிலியோட தான் இப்போ இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலியோட இருக்கும். ஃபேமிலியோட இருக்கிறீங்க. அதாவது பேச்சுலராக இருக்கையில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு? ஃபேமிலி வந்த பிறகு எந்த மாதிரி ஃபீலிங்கு? அதாவது இப்போ ஃபேமிலி வந்த பிறகு நீங்கள் ஊரில் உள்ள பெருநாளை மிஸ் பண்ணுறீங்களா? எப்படி இருக்குது? மாஷால்லா, கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்க மாதிரியே வந்துருச்சு. இங்கேயும் நிறையா ஃபேமிலி இருக்காங்க. ஆரம்பத்துலலாம் இப்போ நிறையா மக்கள் வந்துட்டாங்க. 200-300 ஃபேமிலி கிட்ட இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய க்ரௌடுன்னு. ஆமாம். இன்ஷால்லா மேலும் நிறையா ஃபேமிலி இங்கே வந்து சிறப்பாக செய்யணும். லைவ்லேயும் போயிட்டுருக்கு. அதாவது இப்போ ஃபேமிலி வந்த பிறகு ஊருடைய பெருநாளும் அது உங்களுக்கு எப்படியோ? அதாவது கண்டிப்பாக ஊர் பெருநாள் டிஃப்ரெண்ட் தான். லண்டனில் 50% வந்த மாதிரி தான் நம்மளுக்கு. நிறையா மக்கள் பல ஊரில் சேர்ந்த மக்கள்லாம் வராங்க. இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லா மக்களும் வராங்க. ஓகே பாய், இன்ஷால்லா சிறப்பாக நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம் பாய். நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பெருநாள் வாழ்த்து சொல்லிடுங்க. இன்ஷால்லா ஈத் முபாரக். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஈத் முபாரக். ரொம்ப சந்தோஷம் பாய். ஈத் முபாரக். அதாவது ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய. இன்ஷா அல்லாஹ் மேலும் சிறப்பாக நடக்கும். ஓகே பாய், ஜஸாக்கல்லாஹ் பாய், ரொம்ப நன்றி. ஜாக்கிர் ஹுசைன். ஜாகிர் ஹுசைன், நீங்கள் எந்த ஊர் பாய்? நாங்கள் சென்னை. சென்னை தான். சென்னை ஆவடி. இந்த லண்டனில் வந்து எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமா இருக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பேச்சுலரும் ஃபேமிலியும் கலந்த ஒரு வாழ்க்கை தான் இருந்திருக்கும். பேச்சுலர் வந்து இந்த ஊரில் வந்து 3 வருஷமா இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்துட்டீங்க. அதாவது பேச்சுலர் இருக்கையில் உங்களுக்கு வந்து இந்த லண்டனுடைய பெருநாள் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அதாவது ஃபேமிலி வந்த பிறகு எப்படி இருக்குது? பேச்சுலர் இருக்கும்போது அது ஒரு தனி இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இப்போ குடும்பத்தோடு நிற்கும் போது அது ஒரு தனி இதுதான். அதாவது சரி, என்னதான் ஃபேமிலி வந்தாலும் ஊருடைய பெருநாளை மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஊரில் அம்மா அண்ணன் தம்பிங்க சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அப்போ இந்த ஊர் வந்து முதல் வெதரு இன்னொன்று யாரும் மின்கல மாட்டாங்க இந்த ஊரை பொறுத்தவரைக்கும். என்ன இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோட இருந்துக்குவாங்க என்னதான் இருந்தாலும். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் பாய். பாய் வந்து அல்ஹிதாயா பள்ளியில் வந்து கமிட்டி ஆகிக்கிறீங்களா? கமிட்டியில் ஒரு மெம்பர். ஆமாம், நம்ம அல்ஹிதாயா குரோய்டன் பள்ளியில் வந்து பாய் வந்து ஒரு கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. இந்த அல்ஹிதாயா குரோய்டன் பள்ளி வந்து சிறப்பாக வந்து எப்போதும் ஒவ்வொரு பெருநாளைக்குமே வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு பெருநாள் வாழ்த்து சொல்லுங்கள் பாய். எல்லாருக்கும், எல்லா முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இனி ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். ஓகே பாய், ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ்
இனி வரக்கூடிய நாளிலையும் ஹஜ்ஜி பெருநாள் வந்து இனி சிறப்பா எல்லா பெருநாளையும் எல்லா முஸ்லீம்களும் சிறப்பா கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை தரணும். எஸ்பெஷலி நம்ம பாலஸ்தீன் மக்களுக்கும் வந்து இன்னும் வந்து அல்லாஹ் வந்து ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும். அவங்களுடைய அந்த பிரச்சனைகள்லாம் கூடிய விரைவில் தீர்க்கக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் தரணும். பாய் துவா செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமா எங்களோட அறிவுரைக்கு தந்ததுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். தக்கபல்லாஹு மின்னா வ மின்கும். Brother, what's your name? Fahim. Fahim, you're from? India. India. Yeah. Which part? Chennai. Chennai. He is from Chennai. Actually, brother. Yeah. So, how do you like a feel from London Eid? Difference between other Eid? So back home Eid. the difference between, I'd say, from London Eid and the Eid back home is that in London Eid it's more diverse. Yeah. You see many cultures. You get to see many cultures like the foods or the clothing. So it's more diverse and, you know, it's a good experience compared to back home where it's more family orientated and we have more, you know, how do I say, our country native people, and it allows us, you know, I think London Eid allows us to see a new version of, you know, the Ummah. We get to see more people and yeah, I just believe that London Eid is more diverse compared to the one in India. Yeah, thank you, brother. So you're missing back home Eid, isn't it? Yeah, definitely, yeah. I think the main thing I miss about back home Eid is that definitely the Eidi, the money that they give you for Eid is, you know, from your family members and Even everything. you was born here as well, yeah? I was born in India, but I came here when I was really young. So, which, you know, I didn't get to experience maybe the full package of the Eid in India. But however, whenever I went to India back home, I experienced the, you know, the culture and everything there as well. So I have both sides. Yeah, okay, brother. Thank you so much for your feedback. No Just wish your Eid Salah for the people, please. இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஓகே பிரதர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அறிவுரைக்கு. அதாவது மக்களே, அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர்கிட்ட நம்மளுடைய பெருநாளுடைய ஒப்பீனியன்ஸை கேட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து சென்னை, தஞ்சாவூர், நாகூர், தோப்புதுறை இப்படின்னு சொல்லிட்டு பல வந்து கருத்தை கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பெருநாள் தடையில் விட்டு வந்து இப்போ கலைய போகிறோம். எல்லாம் கிளம்பியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய பெருநாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். மக்களே, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஈத்லாம் முடிச்சுட்டு எல்லாருடைய ஒரு ஃபீட்பேக்கையும் எடுத்துகிட்டு நம்ம ஈதுடைய தடலை விட்டு பிரிஞ்சு போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் வந்து நம்மளுடைய பெருநாள் பசியாரை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எல்லா மக்களுக்கும் திரும்பவும் என்னுடைய மனமார்ந்த ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் இனியும் பெருநாள், அதாவது இன்றைக்கு வந்து உலகத்தில் பல பகுதிகளில் வந்து பெருநாள் கொண்டாடிட்டாங்க. நாளைக்கு நம்மளுடைய ஊர் பகுதியில் வந்து பெருநாள் கொண்டாட போகிறாங்க. பெருநாள் கொண்டாடினவங்களுக்கும் சரி, கொண்டாட போகிறவங்களுக்கும் சரி, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மனமார்ந்த ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பெருநாளை இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் துவா செய்யுங்க. பாலஸ்தீன் மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம் சமூகங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. எல்லா சமூகத்திற்கும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் சமீர்.